இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து எஸ்கேப் ஆகி எதுவுமே பண்ண தெரியாமல் நிர்வாக திறன் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவர் தான் இவர். அதனால என்ன தெரியுது நம்மளுக்கு இதில் இருந்து அனுபவம் இல்லை. அனுபவம் இல்லாத ஒரு நபர் உட்கார வச்சு ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இவர் தான் எடுத்துக்காட்டு. அவரை தூக்கி வீசணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் மக்கள் பார்த்தோன்னா அவரை தூக்கி வீசிட்டு திமுக கொண்டு வந்தாங்க அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை. அந்த ஆட்சியே பார்த்தோன்னா சரியில்லை, அவருக்கு ஆளுமை திறனே இல்லை, ஆளும் திறனும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் ஆட்சியில் வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ஆட்சி எப்படா முடியும் அப்படின்னு மக்கள் காத்துட்டு இருந்த டைம் தான் 2021 வரைக்கும். அதுக்கப்புறமா தான் இவங்களை தூக்கி போட்டுட்டு திமுகவை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சாங்க மக்கள். இது நடந்துச்சு. இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிற மாதிரி விஜய்க்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாருல, அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருந்தா ஏன் சார் மறுபடியும் ஆட்சி மாற்றம் வருது? ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா 10 வருஷமா அவங்களோட ஆட்சியை பார்த்தோன்னா தக்க வச்சிருந்தாரு. 2011 ஜெயிச்சாங்க, 2016 மறுபடியும் அவங்களே ஜெயிச்சாங்க. அவங்களோட ஆட்சி பிடிச்சிருந்ததுனால மக்கள் தொடர்ந்து ஜெயிக்க வச்சாங்க. 2016 அவங்களே ஜெயிச்சாங்க. ஓகே அப்படின்னு ஒரு சிறப்பான ஆட்சி நடத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நடத்தியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்சி மறுபடியும் தொடரணும் அப்படின்னு மக்கள் வாக்கு செலுத்தி அவங்களே உட்கார வச்சாங்க. அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த பதவி உங்களுக்கு வந்துச்சு. அதை சரியாக நிர்வாகம் பண்ண தெரியாததுனால தான் அடுத்ததான் மக்கள் திமுக கொண்டு வந்தாங்க. அவங்க பண்ணதை கூட நீங்கள் பண்ணல அப்படின்றனால தான் உங்கள் ஆட்சி தூக்கி போட்டு மக்கள் திமுக கொண்டு வந்தாங்க. இதில் உங்களுக்கு எங்கே நிர்வாக திறமை இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் நம்ம இந்த இடத்துல முன்வைக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இங்கே எப்படி ஆட்சி மாற்றம் வந்துச்சு? திமுக எப்படி உள்ள வந்துச்சு? நீங்களே தான் இருந்திருக்கணும். உங்களுக்கு அனுபவம் பெருசாக இருக்குது. விஜயாவில் கேட்குறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா எதுக்கு ஆட்சி மாற்றம் வந்துச்சு? அதான கேள்வி. இந்த லெவல் இருக்குது இவங்களோட அரசியல். அதை விட்டுட்டு பார்த்தோன்னா விஜயாவில் இப்போ புதுசாக வந்திருக்காரு அவர். இவங்களாவது பார்த்தோன்னா 30 வருஷமாக அரசியல் இருக்குன்னு சொல்கிறாரு. 30 வருஷமாக அரசியல் இருந்தும் எந்த ஒரு அனுபவம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடத்த தெரியாமல் மக்களை பார்த்தோன்னா நிறைய பேர் சாகடிச்சது, பாலியல் வழக்கு, ஸ்டெர்லைட்டு, ஜல்லிக்கட்டு எல்லா பிரச்சனைகளும் பார்த்தோன்னா கொண்டு வந்து விட்டு அது எதையுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் தண்ணீரிட்டு இருந்த நபர் தான் 10 தோல்வி பழனிசாமி. அப்படி இருக்கிறப்போ இவரெல்லாம் பார்த்தோன்னா அனுபவத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு தான் நம்மளோட கேள்வி. ஆனால் உண்மையாலுமே அனுபவம் வேணுமானா தேவைதான் இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனால் அனுபவம் உள்ள ஆட்களை பக்கத்தில் வச்சுட்டு தான் பார்த்தோன்னா ஒருத்தர் அந்த நாட்டை ரன் பண்ண முடியும். அதுக்குண்டான ஆட்களை தான் தளபதி விஜய் அவர்கள் செட் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கு மிக முக்கியமாக இவங்க கட்சியிலிருந்து இவங்க ஒதுக்கின செங்கோட்டையன் அவர்கள், எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கே பார்த்தோன்னா வந்து வியூக வகுப்பாளராக இருந்தவர், பல திட்டங்களை வகுத்து கொடுத்தவர், எல்லாமே சக்ஸஸ். அந்த மாதிரி ஒரு நபரை பக்கத்தில் வச்சிருக்காரு விஜய் அவர்கள். அதனால அவருக்கு அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அனுபவம் வாய்ந்த நபர்களை பக்கத்தில் வச்சிருக்காரு. அதன் மூலமாக அவர் ரன் பண்ண போறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னும் நிறைய பேர் இருக்காங்க.